உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், ஏகாதசி திதி, ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் அமைதி, மிதுனம் பாராட்டு, கடகம் பெருமை, சிம்மம் சுகம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் அசதி, தனுசு வரவு, மகரம் தனம், கும்பம் நலம், மீனம் லாபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை பெரும் மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, வாஸ்து நாட்களை பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்து நாட்கள் ஒரு வருஷத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வாஸ்து நாட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வருஷமும் வாஸ்து நாள் என்று சொல்லி 8 தினங்கள் இருக்கின்றன. இந்த 8 தினங்களும் வாஸ்து பகவானை நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் வாஸ்து தோஷங்கள் விலகுவதாக ஐதீகம். சில பேர் நாங்கள் காணி வாங்கினோனையே என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுவினோம். ஐயா, சதுரமாக வெறும் காணி வாங்கியிருக்கிறோம் ஐயா, இந்த காணியில் ஒரு வீடு கட்ட போகிறோம், நீங்கள் வாஸ்துவை பார்த்து சொல்லுங்க ஐயா, எந்த பக்கத்தில் அடுப்படி வரணும், எந்த பக்கத்தில் மாஸ்டர் பெட்ரூம் வரணும், எந்த பக்கத்தில் மேல் மாடிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் வரணும், எந்த பக்கத்தில் செகண்ட் பெட்ரூம் வரணும், எதில் பூஜை ரூம் அமைக்கணும், எந்த இடத்துல ஆஃபீஸ் ரூம் அமைக்கணும், டைனிங் ஹால் எப்படி வரணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்பினோம். சரியான முறையில் வாஸ்துவை பார்த்து அவர்களுக்கு சொல்லி அந்த வீடை கட்டிடலாம். சில பேர் வாஸ்து பார்க்க கூட்டிகிட்டு போவினோம். ஒரு வீடு ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கும், இந்த வீட்டில் எல்லாம் சரியாக இருக்குதா, அக்னி மூலையில் அடுப்படி வரணும், கிச்சன் வரணும், ஆனால் இந்த வீட்டில் அக்னி மூலையில் கிச்சன் இல்லை, அக்னி மூலையில் வாசல் வச்சுருக்கீங்க, அது கூடாது, இதை மாற்றணும்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் மாற்றி கட்டக்கூடிய வசதிகள் இருக்கும், அதை மாற்றி கட்டிடுவினோம். சில வீட்டுக்கு வாஸ்து பார்க்க கூட்டிகிட்டு போவினோம், எல்லாம் தலைகீழ, ஏதோ 1, 2 விஷயம் பிழைச்சதுண்டா மாற்றி கட்டலாம், எல்லாம் தலைகீழாக இருக்கும். விரயஸ்தானத்தில் வாசல் இருக்கும், அக்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூமை வச்சிருப்பினோம், பூஜை ரூம் பிள்ளையாக வச்சிருப்பினோம், சாமி பார்க்குற திசை பிள்ளையாக இருக்கும், நல்ல சக்தி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும், தீய சக்தி வரக்கூடிய இடங்கள் ஓப்பனாக இருக்கும், இது மாதிரி இருக்கும். இதை மாற்றி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டா வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வீடை வாங்கியிருப்பினோம், அவையோட வீடை போய் பார்ப்போம், அங்கே பிள்ளையாக இருக்கும், மாற்றி கட்டையிலும் அப்பார்ட்மெண்ட்டில் மாற்றி கட்ட முடியாது. அந்த மாதிரி வாஸ்து தோஷங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை மாற்ற முடியாமல் போனால் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள்.
வாஸ்துப்படி வீட்டை கட்டாமல் விட்டுட்டீங்களா இருந்தால், அல்லது வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால், வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்கக்கூடியவர்கள், மாற்றி அமைக்க வசதி இல்லாதவர்கள், மாற்றி அமைக்க முடியாதவர்கள், மாற்றி அமைக்க இயலாதவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல வாஸ்து தினங்கள் என்று இருக்குது. அந்த வாஸ்து தினங்களில் வீடை கழுவி, வீடை மொப்பண்ணி, வீடை சுத்தமாக்கி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கோசலம், பச்சை கற்பூரம், உப்பு எல்லாம் போட்டு தண்ணியில் கலந்து வீட்டை கழுவி துடைச்சி வீட்டுக்கு தெளித்து, வீட்டை கழுவியலாத வீடுகள், கொழும்பு வீடுகள் எல்லாம் மொப்பண்ணி இந்த மாதிரி சுத்தம் செய்யுங்கோ. வீட்டிட கதவு, ஜன்னல் இருக்கும், கதவு இருக்கும், மரத்தில் செஞ்சிருப்பியல். அந்த ஜன்னல் கதவுகள் பூராக மஞ்சள் பூசுங்கோ. ஜன்னலுக்கு மஞ்சள் பூசுங்கோ, சந்தனம் பூசுங்கோ, குங்குமத்தில் பொட்டு வையுங்கோ, வீட்டு வாசலில் மாவில கட்டுங்கோ, வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுங்கோ, வீட்டு வாசலில் கோலம் போடுங்கோ. இதெல்லாம் எப்போ செய்யணும்? வாஸ்து நேரத்தில் இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு வருஷத்தில் 8 தினங்கள் வாஸ்து நாட்கள். இல்லை ஐயா, எங்கட வீடு வாஸ்துப்படி தான் இருக்கு, அப்படியே இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம். வாஸ்து தோஷங்கள் நீங்கும், வாஸ்து குற்றங்கள் நீங்கும். எல்லா வீடும் 100க்கு 100 வாஸ்து முறைப்படி கட்டப்பட்டதாக இருக்க முடியாது. சில இடம் நல்லது. நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் போய் வெறும் காணியில் பார்த்தா கூட சில நேரம் கிழக்கு பக்கம் அடைச்சிருக்கும், கிழக்கு பக்கம் வாசல் வைக்க முடியாது, வடக்கு பக்கத்தில் வாசல் வைக்க முடியாது, வீதி மேற்கு பக்கம் இருக்கும், தெற்கு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி 100க்கு 100 வாஸ்து தோஷம் இல்லாத வீடை அமைக்க யாராலும் முடியாது. ஏதோ சின்ன சின்ன தவறுகள், தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள் இந்த நான் சொல்கிற டேட்டை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தமிழ் தேதியை சொல்கிறேன், இது ஸ்டாண்டர்டானது, ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொருந்தக்கூடிய தேதி. நான் ஏன் ஆங்கில தேதியை சொல்லலைண்டா, ஆங்கில தேதி இந்த வருஷத்துக்கு மட்டும் சரியாக இருக்கும், அடுத்த வருஷம் ஆங்கில தேதிகள் மாறிவிடும், தமிழ் தேதிகள் மாறாது. இந்த வாஸ்து தினங்களில் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை செய்தால் வாஸ்து தோஷம் நீங்கும். முதலாவது, தை மாதம் 12ஆம் தேதி, ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதத்தில் தை மாதம் 12ஆம் தேதி 10 மணி 41 நிமிஷத்தில் இருந்து 11 மணி 17 நிமிஷம் ஒரு பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தை மாதம் 12ஆம் தேதி தமிழுக்கு தை மாதம் 12ஆம் தேதி 10 மணி 41 நிமிஷத்தில் இருந்து 11 மணி 17 நிமிஷம் வரைக்கும் வாஸ்து நேரம். இந்த நேரத்தில் வீடு கட்ட தொடங்கிறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, வீட்டுக்கு வாஸ்து பூஜை செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது, மாசி, தைக்கு பிறகு மாசி மாதம் 22ஆம் தேதி, மாசி மாதம் 22ஆம் தேதி 10 மணி 32 நிமிஷத்தில் இருந்து 11 மணி 8 நிமிஷம் வரை, 10:32 to 11:08. மூன்றாவது, சித்திரை மாதம் 10ஆம் தேதி, சித்திரை மாதம் 10ஆம் தேதி 8:54 9:30 AM, 8 மணி 54 நிமிஷத்தில் இருந்து 9 மணி 30 நிமிஷம் பகல். இது சித்திரை 10ஆம் தேதி. வைகாசி 21ஆம் தேதி, வைகாசி மாதம் தமிழுக்கு வைகாசி மாதம் 21ஆம் தேதி 9 மணி 58 நிமிஷத்தில் இருந்து 10 மணி 34 நிமிஷம், 9 மணி 58 நிமிஷத்தில் இருந்து 10 மணி 34 நிமிஷம் வைகாசி 21. ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஆடி 11ஆம் தேதி 7 மணி 44 நிமிஷத்தில் இருந்து 8 மணி 20 நிமிஷம், 7:44 இருந்து 8:20 நிமிஷம் ஆடி மாதம் 11ஆம் தேதி. ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஆவணி மாதம் 6ஆம் தேதி 7 மணி 23 நிமிஷத்தில் இருந்து 7 மணி 59 நிமிஷம் காலையில். ஆவணி மாதம் 6ஆம், தமிழுக்கு ஆவணி 6, 7:23 இருந்து 7:59 காலையில். ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி, ஐப்பசி 11ஆம் தேதி 7 மணி 44 நிமிஷத்தில் இருந்து 8 மணி 20 நிமிஷம், 7:44 to 8:20 AM ஐப்பசி 11ஆம் தேதி. கடைசியாக
கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை 8 நான் சொன்ன டேட் எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொருந்தக்கூடிய தமிழ் தினங்கள். கார்த்திகை மாதம் 8ஆம், ஆங்கில மாதம் எதுவாக இருந்தாலும் கார்த்திகை 8ஆம் தேதி 11 மணி 29 நிமிஷத்திலிருந்து 12 மணி 5 நிமிஷம். கார்த்திகை 8ஆம் தேதி 11 மணி 29 நிமிஷத்திலிருந்து 12 மணி 5 நிமிஷம் மத்தியானம். கார்த்திகை 8, தை 12, மாசி 22, சித்திரை 10, வைகாசி 21, ஆடி 11, ஆவணி 6, ஐப்பசி 11, கார்த்திகை 8. 8 தினங்களை வாஸ்து தினங்களாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். இந்த 8 தினங்களும் தமிழ் தேதி அப்படியே வரும். ஒவ்வொரு வருஷமும் தை 12 வாஸ்து தினம், மாசி 22 வாஸ்து தினம், சித்திரை 10 ஒவ்வொரு வருஷமும் தமிழ் புத்தாண்டு சித்திரை 10 வாஸ்து தினம். இதை ஞாபகத்தில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆங்கில டேட்டுகள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறி மாறி 1-2 நாள் முன்ன பின்ன மாறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் தேதி மாறாது. நான் சொன்ன இந்த தமிழ் தேதிகளில், நான் சொன்ன இந்த டைமில் வீட்டு வாசலில் கோலம் போடுங்கோ, வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுங்கோ, வீட்டு வாசல் நிலைகள் ஜன்னலுக்கெல்லாம் மஞ்சள் பூசுங்கோ, விபூதி பூசுங்கோ, சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வையுங்கோ, நல்லா சாம்பிராணி காட்டி தீபம் ஏற்றி வாஸ்து புருஷனை வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட வாஸ்து குற்றங்கள் இல்லாமல் போகும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் அகன்று விடும். வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். வீட்டுக்குள்ள நல்ல சக்திகளின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிணக்குகள் அமைதியின்மை துன்பங்கள் இல்லாமல் போகும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவு, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மாறி மாறி நோய் வருது. ஐயா, நோயில் இருக்கிறோம், துன்பத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், கடனில் இருக்கோம்னு சொல்லுவினோம். அதையெல்லாம் இல்லாமல் போகும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.